ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவில் பாசிபிளா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராம்நாத் கோவிந்த் முன்னாள் ஜனாதிபதி அவரோட தலைமையில் ஒரு குழு பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர்கள், அதாவது சென்ட்ரல் மினிஸ்டர் குழுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி ரொம்ப காலமாக பேசிட்டு தான் இருக்காங்க. மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. 83 அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியை இந்த இதை நிராகரிச்சிட்டாங்க. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அவங்க சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொல்லியிருந்தாங்க, இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நோக்கி தான் இந்த குழு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி போட்டிருக்காங்க. இந்த குழு ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கு. இப்போ மத்திய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒப்புதல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபியூச்சரில் பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபாவில் டிஸ்கஷன் போய் இது ஒரு சில சட்ட திருத்தங்களை மாற்றினா தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். இதில் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, நம்மளோட அப்சர்வேஷன் ஆச்சு. மக்களாக நம்ம தான் அதில் முக்கிய ரோல் வைக்க போகிறோம். வாக்களிக்க போகிறது நம்ம தான். ஸோ நம்மளோட சைடில் இருந்து என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்ன நெகட்டிவ் சைடு இருக்குது, என்ன நடக்குது, இதோட பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைன்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. ஸ்டார்டிங் எலெக்ஷனில் ஒரு 4 எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மாதிரி தான் நடந்திருக்காங்க. ஆட்சி கலைப்புகள், மாநில ஆட்சி கலைப்புகளாக இருக்கட்டும், மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி கலையிறதா இருக்கட்டும், அதனால பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் ஒரு சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் பர்சனலாக பார்த்து தமிழ்நாட்டில் முதல் 4 எலெக்ஷன்லையும் இது ஒன்றா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 91, 96 அந்த சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரே நேரத்தில் தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இது நடக்கவே நடந்தது இல்லையான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதான் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ 2024 இருக்கும், 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தினாங்கன்னா இப்போ 2026 நம்ம தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் சந்திக்க போகிறோம். இது 5 ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தல் நடத்த போகுது. நம்ம தமிழ்நாடே எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டில் ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்சிட்டாங்களோ, இல்லை அகைன் ஏடிஎம்கே ஆட்சி பிடிச்சாங்களோ, சரி டிஎம்கே ஆட்சி பிடிச்சிட்டாலும், நாம் தமிழர் ஆட்சி பிடிச்சாலும், யாராவே இருக்கட்டுமே, அவங்களோட ஆட்சி காலம் 2026 29 3 வருஷம் தான் இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இருக்கணும். அதை என்ன பண்ண போகிறாங்க? ஆல்ரெடி நிறைய கான்ஸ்டியூஷனில் இந்த விஷயத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் காஷ்மீரில் தேர்தல் நடக்க போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் கேப்லேயும் ஒவ்வொரு பெரிய பெரிய ஸ்டேட்ஸ்க்கு எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் மக்களோட வரிப்பணம் நிறையா செலவாகுது. இராணுவமாக இருக்கட்டும், எலெக்ஷன் மிஷினாக இருக்கட்டும், அதுக்கான ப்ராப்பரான சிஸ்டம் பின்னாடி அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைம் இதெல்லாம் சேவ் ஆகும்னு சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு தான் ஒன்ஸ் எலெக்ஷன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடக்கும்ல, அந்த எலெக்ஷன் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மூலயமா நம்ம இன்னும் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அரசாங்க தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதனால் ஒரே சமயத்தில் ஓட் பண்ணுறோன்னா ஓட்டிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு 3 மாதம், அந்த ஒரு 6 மாதம் தான் உங்களுக்கு எலெக்ஷன் காலம்னா, மீதி ஒரு 4.5 வருஷம் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம். எல்லா சக்தி மேன் பவராக இருக்கட்டும், ஓவரால் எல்லா லெவல்லையும் மக்களோட பணத்தை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்மளுக்குமே கரெக்டு தாமோ, நம்ம வரி பணத்தை இது பண்ணுறாங்க, 5 வருஷத்துக்கு ஒன் டைம் ஒன் ஓட்டு போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் நிறைய பேருக்கு தோணும். இது ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தெரியுது. ப்ளஸ் இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இதே நிறைய இந்த வேலிடான பாயிண்ட்ஸ் எதிர்க்கட்சி முன்வைக்கிறாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் 5 வருஷம் இருக்கணுங்கிறது தான் ஒரு ரூல். இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரும்பான்மை அரசு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆட்சி செய்யணும். அதுக்கு நடுவில் எப்படி இவங்க அந்த ஒரு பீரியட், இப்போ ஒரே நேரம் ஒரே தேர்தல் அப்படி வந்துருச்சுன்னா, ஒரு மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டால் அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? இப்போ அந்த மாநிலத்தில் மட்டும் ஒரு இடைத்தேர்தல் நடத்த போகிறாங்களா? அப்படி இடைத்தேர்தல் நடந்தால் அதுலேருந்து ஒரு 5 வருஷம் அந்த கவர்மெண்ட் ரூல் ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எதிர்க்கட்சி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் கேட்குறாங்க, ஜிஎஸ்டிக்கே ஒரே மாதிரி வரி போட முடியல, எப்படி நம்ம எலெக்ஷன் ஒரே நாளில் ஒரே மாதிரி நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் கேட்குறாங்க. பல வேறு கல்ச்சர்ஸ் இருக்காங்க, பல வேலை சீசன்ஸுமே இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு டைமில் இங்கே சவுத்தில் வெயில் அடிக்கும், அங்கே ரொம்ப குளிராக இருக்கும், மழை பெய்யும். சீசனல் சேஞ்சஸ் இருக்கப்ப எப்படி நீங்கள் நடத்த முடியும் அந்த மாதிரி கொஸ்டின் வைக்கிறாங்க. இதை மெயினாக எதிர்க்கிறது காங்கிரஸ் ப்ரொபோசல் பண்ணி எதிர்க்கிறாலும் நிறைய மாநில கட்சிகள் எதிர்க்கிறாங்க. நேஷனல் ரீஜாக அப்படி ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் இதை ஒரு ஃபேக்ட்ஸாக பழைய இதில் என்ன நடந்துருக்கு செக் பண்ணி பார்க்குறப்ப, மக்கள் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடந்தாலுமே யார் சென்ட்ரலில் வேணும், ஸ்டேட்டில் வேணுங்கிறத
பிரித்து பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. ஏன்னா அப்படி தான் நடந்திருக்கு. நம்ம கடந்த காலத்தில் பார்த்தா அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ ஒடிசாவில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் ஸ்டேட்லேயும் ஜெயிச்சிருக்காங்க, சென்ட்ரலையும் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க, ஸ்டேட்டில் வந்து ஒடிசாவில் மாநில கட்சி நவீன் பட்நாயக் அவங்களோட பார்ட்டி ஜெயிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த எலெக்ஷன்ஸில் வந்து மக்கள் ஓட்டு போடும்போது வந்து தெளிவாக தான் இருக்காங்க. பட் இது கட்சிகள் மெயினாக சொல்கிறது என்னென்னா, இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் அந்த மாதிரி ஓனப்பொலியாக கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க. நமக்கு மக்களாக நமக்கு என்னென்னா, இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கிறப்ப பெருசாக ஒரு 40 வருஷத்தில் எலெக்ஷனில் ஏதாச்சும் நடந்ததாக ஒரு மாறிடும், லைஃப் மாறிடும் அப்படிங்கிற நினைப்பதை தாண்டி நினைப்பு வந்துட்டோம். எலெக்ஷனை நம்ம ஒரு அப்சர்வ் மட்டும் தான் பண்ணுறோம். என்ன நடக்குது, யார் இருக்கிறதுலேயே பெட்டர், இருக்கிறதுலேயே யார் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு பிஎம் எலெக்ஷனை சூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு பிஎம் ஆட்சி ஒரு 5 வருஷம் நடந்துருச்சு அப்படிங்கிற பிஎம் மட்டும் சூஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் 5 வருஷம் இவங்களோட பார்ட்டி எப்படி இவங்களோட பீரியட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டுத்துலேயும் ஒரே நேரத்தில் நடக்கிறப்ப அந்த ஒரு கூட்டணியை தான் நிறைய பேர் வைக்கிறாங்க. அப்படி கூட்டணி வச்சுருக்கப்ப நமக்கு குழப்பம் ஏற்படலாம், ஓட்டு போகிறதுலங்க கன்ஃபியூஷன் வரலாம். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம தான் வந்து ஓட்டு போட போகிறோம். ப்ரீவியஸாக 2 எலெக்ஷன் ஓட்டு போட்டிருப்போம். இன்னும் நீங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் இனிமேல் ஓட்டு போடலாம் இல்லை. உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இதை வந்து டிமானிஸ்ட்ரேஷன் மாதிரி இல்லை வந்து ஒரு இது மாதிரி ட்ராக்டன் ஒரே நாளில் கொண்டு வரது ரொம்ப சேலஞ்சு. அப்படி கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா இதில் நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. நமக்கே எவ்வளோ தெரியிறப்ப இன்னும் டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போகணும் தான் அவங்களோட பேச்சு பொருளாக இது எழுதுனா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த டிஸ்கஷனாக கொண்டு போவோம். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இதில் இப்போதைக்கு அனலைஸ் பண்ணி பார்த்ததில் நிறையா சேலஞ்சஸ் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு கட்சி தாவல்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு சில பீரியட் வந்து ஒரு முக்கியமான சிஎம் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அந்த கொஸ்டின் வருது. இல்லை ஒரு சிஎம் வந்து ஒரு முன்னாடியே ஒரு 6 மாதம் முன்னாடியே அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற சொன்னால் என்ன ஆகும். இல்லை ஒரு இல்லைனா ஒரே நேரம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தொங்கு சட்டசபையோ இல்லை தொங்கு பாராளுமன்றமோ அமைஞ்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க? ஸோ ஆர்டிகல் 370 பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சேலஞ்சான விஷயத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.